உங்களுக்கு கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கா? இளவரசர் கதையை பத்தின புத்தகம் என்கிட்ட இருக்கு. அதை நான் படிக்க ஆசையா இருக்கேன். என்னுடைய நண்பன் புஜ்ஜி இங்க வந்துட்டான்னு அவனும் நம்ம கூட இந்த கதைய படிப்பா. என்னுடைய நண்பன் புஜ்ஜிய பாத்தீங்களா? எங்க? மரத்து மேலையா? புஜ்ஜி, டோரா! ஏய் புஜ்ஜி, என்கிட்ட ஒரு புது புத்தகம் இருக்கு. அத நீ படிக்கணும்னு ஆசைப்படுறியா? அந்த புத்தகம் என் பேக் பேக்ல இருக்கு. அதுக்கு உங்களுடைய உதவியும் தேவை. என் பேக் பேக்ல இருந்து அந்த புத்தகத்தை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? அதுக்கு நீங்க பேக் பேக்னு சொல்லணும். சரியா சொன்னீங்க. பிரமாதம். மெதுவா 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 புத்தகமே டோரா கிட்ட போ. உங்க உதவிக்கு நன்றி. இந்த புத்தகத்தை திறக்க முடியல. புஜ்ஜி, இது ஒரு வித்தியாசமான புத்தகம். நாம ஓபன் சொல்லிருந்தா இதை திறக்க முடியும். நீங்க ஓபன் சொல்றீங்களா? ஓபன் சொல்லுங்க. ஓபன். இந்த புத்தகம் இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா நான் அதை படிச்சு உங்களுக்கு சொல்றேன். The Prince and the Witch. இளவரசரும் சூனியக்காரியும். ஒரு நாள் அந்த குட்டி இளவரசர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவர் பேரு இளவரசர் ரெமோன். ஒரு பெரிய அரண்மனையில வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் இளவரசர் ஒரு பந்தை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாரு. அவர் அந்த பந்தை ரொம்ப தூரம் உதைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. முதல் தடவை உதைச்சப்ப அது கொஞ்சம் தூரம் போச்சு. ரெண்டாவது தடவை உதைச்சப்ப அது ரொம்ப தூரம் போயிடுச்சு. மூணாவது தடவை உதைச்சப்ப அது ரொம்ப ரொம்ப தூரம் போயிடுச்சு. அது எங்க போய் விழுந்ததுன்னு தெரியுமா? The Witch Forest. ஒரு சூனியக்காரியுடைய காட்டுல. அந்த இளவரசருக்கு அந்த சூனியக்காரியோட காட்டுக்குள்ள போக விருப்பம் இல்ல. ஆனா அந்த பந்தை எடுக்கிறதுக்காக போனாரு. என்னோட பந்து, என்னோட பந்து. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அனுமதி இல்லாம என் காட்டுக்குள்ள வருவ? நான் இப்போ உன்னை அந்த உயர்ந்த கோபுரத்துல போட்டு வைக்க போறேன். அந்த சூனியக்காரி அந்த இளவரசரை ஒரு உயர்ந்த கோபுரத்துக்கு கூட்டிட்டு போனா. அந்த சூனியக்காரி மந்திர வார்த்தையை முணுமுணுத்தா. அதனால இளவரசருக்கு கேட்கல. அந்த கோபுரத்துடைய கதவும் திறந்துடுச்சு. அந்த கோபுரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இளவரசரும் சூனியக்காரியும் 12 படிக்கட்டுகள்ல ஏறினாங்க. அது எதுக்குன்னா கோபுரத்துடைய மேல இருக்கிற சின்ன கதவுக்கு போகிறதுக்கு. அப்புறம் இளவரசரை அந்த சூனியக்காரி ஒரு சின்ன அறைக்குள்ள அடைச்சு வச்சா. இப்ப அந்த இளவரசர் அந்த கோபுரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ. நிறைய மக்கள் இளவரசரை காப்பாத்துறதுக்காக அந்த கோபுரத்துடைய கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த கோபுரத்துடைய கதவை திறக்கிறதுக்கான மந்திர வார்த்தை யாருக்குமே தெரியல. அதனால அந்த இளவரசரை யாராலையும் காப்பாத்த முடியல. நான் அந்த இளவரசரை காப்பாத்துறேன். நீங்க அந்த இளவரசரை காப்பாத்த எங்க கூட வரீங்களா? சரி. என்னால திறக்க முடியல. நம்ம அந்த மந்திர வார்த்தை ஓபன் சொன்னாதான் இந்த புத்தகம் திறக்கும். ஓபன் சொல்லுங்க. சத்தமா. சந்தோஷம். நாம இப்போ இந்த புத்தகத்துக்குள்ள குதிக்கலாம். நம்ம புத்தகத்துல யாருக்கும் பிரமாதம். வா, நாம போய் அந்த இளவரசரை காப்பாத்தலாம். ஆமா ஆமா ஆமா. அந்த இளவரசரை காப்பாத்த நாம அந்த உயர்ந்த கோபுரத்துக்கிட்ட போகணும். வா போலாம், வா போலாம். ஒரு நிமிஷம் இரு பூட்ஸ். உயர்ந்த கோபுரத்துக்கு எப்படி போகணும்னு நமக்கு தெரியாதே. பொதுவா நமக்கு வழி தெரியாதப்போ நாம யார்கிட்ட போய் வழி கேட்போம்? மேப் கிட்ட. மேப். சரியா சொன்ன. உயர்ந்த கோபுரத்துக்கிட்ட எப்படி போகணும்னு மேப் நமக்கு வழி சொல்லும். அதுக்கு உங்களுடைய உதவியும் தேவை. உயர்ந்த கோபுரத்துக்கு எப்படி போகிறதுன்னு மேப்பை விசாரிச்சு எங்களுக்கு சொல்றீங்களா? அதுக்கு நீங்க மேப்னு சொல்லணும். மேப்னு சொல்லுங்க, மேப்னு சொல்லுங்க. வந்துட்டேன். கதவு, ஏரி, பெரிய கோபுரம்.